ஒரு முக்கியமான காரியத்தை செய்வதற்கு முன்பாய் இயேசு ஜெபித்தார். எந்த அளவுக்கு எந்த காரியத்தை நீ ஆண்டோட கேட்டு செய்றீங்க. நீங்க ஆண்டோட கேளு, சில விஷயம் அழகா உன் மனசுல சொல்லுவார், இது வேண்டாம் பண்ணாதன்னு. ஆனா உனக்கு பிடிச்சிருக்கும், வேணும்னு இருக்கும். சில நேரங்கள்ல ஏன்னு கேள்வி கேட்க முடியாது, ஏன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் நோன்னு சொன்னாருன்னா, நோ சொல்லிட்ட பிறகு திருப்பி வேணும்னு சண்டை போடாத. அதுக்கப்புறம் நீ சண்டை போட்டு வாங்கினா அது உனக்கும் சரி, அது மூலமா உன்னை சுத்தி இருக்கிற யாருக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ ஒரு முக்கியமான சம்பவங்களில் இயேசுவே பிதாவோடு கூட பேசி உறவு கொண்டு அதற்கு பின்பு அவர் செய்வது அவருக்கு அவ்வளவு அவசியமாய் காணப்படுமானால், என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் ஆண்டவரோடு பேசுறதோடு நிப்பாட்டுறதில்லை, அவர் சொல்றதன்படியே நான் அப்படியே என் வாழ்க்கையில செய்வதுதான் உறவு. அதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாய் ஜெபத்தோடு செய்வேன். நான் எந்த கருத்தை செய்யறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா ஆண்டவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. பேசி வார்த்தையினுடைய ஒரு பதில் கிடைச்சி செய்யக்கூடிய காரியத்தோட தெளிவு கிடைச்சி அதுக்கப்புறமா நம்ம செய்யறோம். பார்த்தீங்களா, அதை ஆசீர்வதிப்பார்.